ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இனிய புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். அவரை விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தையை நாம் முழுமையாய் நம்ம விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு போதுமானவர் ஆயிருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், காத்தார், வழிநடத்தினார். எத்தனையோ பாதைகளில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அநேக சமயத்தில் நம்ம இல்லாததை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இருக்கிறதை குறித்து நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் செபத்தில் நினைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை, வசனம் என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துவோம். விசேஷமாக சுவிசேஷ கூட்டங்களில் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லி உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு நிம்மதி தருவார், உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி நம்ம அதிகமாக நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. அநேகர் இந்த வார்த்தையினால் தொட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆமாம், ஏனென்றால் வார்த்தை ஜீவன் உள்ளது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அது ஒளிந்து போவதே இல்லை. ஆமாம், உண்மையாகவே நம்முடைய பாரங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். இப்போ நாம் எல்லாம் விடுதலையோடு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன ஒரு பார்வையில் நான் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் கொண்டு போய் அவர் மேலே வைத்து விடுறோம். இயேசு மேலே நம்முடைய பாரத்தை வைத்து விடுறோம். ஏக்கு உண்மைத்தான், நம்முடைய பாவத்தை வைக்கிறோம், நம்ம சாபத்தை வைக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஆண்டில் அவருடைய சில காரியங்களை நாம் சுமக்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சில திட்டங்கள், அவருடைய சில வாஞ்சைகள், அவருடைய சில வேதனையான சில காரியங்களை இன்றைக்கி நாம் அவருக்காக சுமக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். எந்த அளவுக்கு நம்மை அவர் சுமந்து போனாரோ அந்த அளவுக்கு அவருடைய காரியங்களை நாம் சுமந்து செல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். முதலாவதாக எதை நாம் சுமக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி, மார்க் எழுதின சுவிசேஷம், அதில் 15வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் படுத்தினார்கள். இங்கே ஒரு மனிதனுடைய பெயர் வருகிறது. அந்த மனிதனுடைய பெயர் மாத்திரமல்ல, அவருடைய மகனுடைய பெயரும் வருகிறது. 2 மகன், அலெக்சாந்தர், ரூப். இவர்கள் இயேசுடைய சீடர்கள் அல்ல, இயேசுவை ஃபாலோ பண்ணினவர்கள் அல்ல. வேறு ஒரு நாட்டிலிருந்து வருகிறார்கள். எத்தியோப்பியா நாட்டிலிருந்து வருகிறார்கள். எதுக்கோ பிஸ்னஸ்க்கு வந்திருக்கலாம், வேலைக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு வந்திருக்கலாம். இந்த மனிதர் மேலே இப்போ ஒரு சுமை ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்ன சுமை என்றால் அது சிலுவையாயிருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையை தூக்கி சுமந்துட்டு வேதனையோடு பல காயங்களோடு கொல்கதா மலைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறாரு. ஒரு சீசர்கள் கூட ஹெல்ப் பண்ணலையே, இல்லை ஒரு யூதர்கள் கூட அங்கே உதவி செய்யாத ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இயேசு பார்த்துருப்பார், ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா, சீசர்கள் யாராவது இருக்கிறாங்களா, அல்லது என் மூலம் அற்புதத்தை, சுகத்தை, விடுதலை பெற்றவர்கள் யாராவது இருக்கிறாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா? யாருமே உதவி செய்யலை. எல்லாம் அழுகுறாங்க, பெண்கள்லாம் அழுகுறாங்க. அது ஏன் அழுகுறாங்கன்னா, அந்த கஷ்டத்தை பார்த்து, அந்த வேதனையை பார்த்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பரிதாபமான ஒரு அழுகை வந்திருக்கும். ஆனால் உதவி செய்வதற்கு, அவருடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லாத சூழ்நிலையில் அங்கே ஒரு மனிதன் அகப்படுகிறார். யார் அவர்? எத்தியோப்பியாவிலேருந்து வந்திருக்கிறார். எத்தியோப்பியா மனிதனுக்குன்னு ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் என்னன்னா, இதே பைபிளில் எழுதியிருக்கு இல்லையா? எரேமியா 13:23 வாசிக்கிறோம், எத்தியோப்பியாவுடைய தோலை மாற்றவே முடியாதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருப்பு இனத்தவர், ஒரு சாபத்துக்கும் உரிய ஒரு மனிதர். இவர்கள் யார் என்றால், நோவாவுடைய அந்த சபிக்கப்பட்ட அந்த சந்ததியிலிருந்து வந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அப்போ எல்லாம் வெள்ளையாக இருந்திருப்பாங்க, வெள்ளைன்னு. அதில் இவன் மட்டும் கருப்பாக இருந்திருப்பான். இந்த மனுஷன் அவரை கூப்பிட்றாங்க.
அப்போ அவருடைய தோற்றத்தை பார்த்து அன்னைக்கு அவரை ஒரு மாதிரியாக நினைத்து இந்த வேலையை செய்வதற்கு அங்கே அவனை நிர்பந்திக்கிறார்கள், ஃபோர்ஸ் பண்ணுகிறார்கள். அவன் வேணான்னு சொல்லியிருப்பார், ஆனாலும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி சிலுவை நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. எல்லாரும் சிலுவையை நம்ம செயினில் மாட்டி போகிறோம், வீட்டில் வைத்திருக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காரியம். அது வெறும் திருடர்களுக்கும் கொலை செய்கிறவர்களுக்கும் தண்டனை பெற்றவர்களுக்கும் உரியதான ஒரு காரியமாக இருக்கிறது. அது யாரும் விரும்ப மாட்டாங்க, அதை யாரும் தொடவும் மாட்டாங்க. அப்படி யாரும் தொட்டால் கூட அது ஒரு பெரிய தீட்டு, அவங்க வீட்டில் கூட அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பலவந்தம் பண்ணுறாங்க. அவரும் தூக்கிக்கிட்டார், சிமியோனும் எடுத்துக்கிட்டார். இயேசுடைய சிலுவையை இப்போ தூக்கிட்டு அவர் போயிட்டுருக்கிறார். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, கேலி கூட பட்டிருப்பாங்க இல்லையா? அவன் நினச்சிருப்பான், எனக்கு வீட்டில் தெரிஞ்சுன்னா என்னை வீட்டில் உள்ளே விடுவாங்களாம் கூட தெரியாது என்று கூட அவர் யோசித்திருக்கலாம். ஆனாலும் இவர் சிலுவையை தூக்கினது நிமித்தம் தெய்வம் அவருடைய சந்ததியை தூக்கி வைத்து விட்டது. ஆமென். இவர் சிலுவையை தூக்கினது நிமித்தம் பரலோகம் அவருடைய சந்ததியை ஆசீர்வாதமான ஒரு இடத்துல வைத்திருக்கிறது. சிலுவை என்பது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேலாக பரலோகத்துடைய ஒரு வெளிப்பாடு. பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுடைய காரியம்தான் இந்த சிலுவை. இந்த சிலுவை குறித்து இவர் ஆதியாகமத்திலே இதை குறித்து தீர்க்க தரிசனம் ஆரம்பித்து விட்டது. இந்த சிலுவையை பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ஈசாக்கின் மூலமாய் பல இடங்களில் முன்பாக நடத்தி வைத்திருக்கிறார் தேவன். அப்போ இங்கே சரியாய் அதை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு மேலே பரலோகம் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம். இப்படிப்பட்ட எதிர்பார்த்திருந்த இந்த திட்டத்தை சுமக்குவதற்கு சீசர்கள் அங்கே ரெடியா இல்லை. எந்த யூதர்களோ அவர் மூலமாக அற்புதத்தை பெற்றவர்கள் தயாராக இல்லை. ஆனால் தன் தோலை மாற்ற முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சீமோனுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை வந்தது நிமித்தமாக அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. ஆமென். அவன் சந்ததி மாற்ற முடியாத ஒரு சாபத்தில் இருந்திருக்கிறான். ஆனால் எப்போ இந்த சிலுவையை தேவனுடைய திட்டத்தை பரலோகத்துடைய எதிர்பார்ப்பை சுமக்க ஆரம்பிக்கிறானோ அவன் சந்ததி ஒரு மாற்றத்துக்குள்ளே போகிறது, சாபத்திலிருந்து ரட்சிப்புக்குள்ளே போகிறது. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சபைக்கு தலைவராய் மாறுகிறார்கள், தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றுகிறார். சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவன் சந்ததி எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறது. அன்னைக்கு சிலுவை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் தெரியாது, சிலுவை குறித்தான உபதேசம் அவருக்கு தெரியாது, சிலுவை குறித்தான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து எந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அவர் அப்படி தூக்குனார். ஆனால் இன்னைக்கு சிலுவை குறித்து எல்லா ஆசீர்வாதமும் எல்லா வசனமும் வெளிப்பாடும் இன்னைக்கு நமக்கு தெரிந்திருக்கிறது. நம்ம இன்னும் தூக்குறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். ஆமென். இயேசு அன்றைக்கு ஒரு நாள் தான் தூக்குனார். ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுகிற நம்மளுக்கு இயேசு சொல்றது என்ன? நீங்கள் தினந்தோறும் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் என்னுடைய இன்றைக்கு உள்ள ஒரு நீங்க பார்க்கும்போது அது பரலோகத்தின் திட்டமாக இருக்கிறது. ஆமென். பரலோகம் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு பரலோகத்துடைய திட்டம் என்ன, பரலோகத்துடைய விருப்பம் என்ன, பரலோகத்துடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை திட்டத்தை சுமக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு எப்படி சிலுவையை சுமந்தாரோ நம்மளுக்கு தெரியாது, வேண்டாம் வெறுப்பாக கூட சுமந்திருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவளுக்குள்ள வருகிற மாற்றத்தையும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அதை அவர் பாக்கியமாய் பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் பரலோகத்தின் திட்டத்தை சுமக்கிறதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பாரத்தை அவர் சுமந்துட்டாரு, அவருடைய திட்டத்தை நம்ம சுமக்கிறதுக்கு இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அங்கே 2 பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் மரியாள், இன்னொரு பெண் எலிசபெத். அவர் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் தேவதூதன் என்ன செய்றாரு? ஒரு சில காரியங்களை பேசுகிறார். மரியாள்கிட்ட பேசுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிலையிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று காரியத்தை சொல்கிறார். இதே தேவதன் இப்போ அடுத்தது எலிசபெத்திட்ட போய் அந்த முதிர் வயதான அந்த தாயார்கிட்ட போய் சகரியாட்ட போய் இதே காரியத்தை என்ன செய்றாரு சொல்றதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். இதுவரையும் உலகத்தில் நடக்காத, சரித்திரத்தில் நடக்காத ஒரு காரியத்தை தேவதூதன் இந்த ரெண்டு பெண்களுக்கும் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். மரியாள்கிட்ட சொல்றாரு, இயேசுவை நீங்க சுமக்க போறீங்க. எலிசபெத் சொல்றாங்க, நீங்க யோவானை சுமக்க போறீங்க. ரெண்டு கருவை நீங்க சுமக்க போறீங்க. இது நடக்காத ஒரு காரியம். எப்படி நடக்காத காரியம்னா, மரியாளுக்கு இன்னும் விவாகமே ஆகலை. அப்பதான் அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணில இருக்கிறார். எலிசபெத் யாருன்னா அவன் லைஃப் எண்டிங் ஆகுது. ஒன்று ஸ்டார்டிங்கு, ஒன்று எண்டிங்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு கருவை சுமக்கக்கூடிய அந்த காரியமே கிடையாது. அது முடியவே முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். இப்போ நம்ம எதை சுமக்கிறதுக்கு நாம் கர்த்தர் நம்மை நிர்பந்திக்கிறார்னா, இயேசுவை சுமக்க வேண்டும். அல்லேலூயா, இயேசுவை சுமக்க வேண்டும். ஆமென். மரியாளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தேவதூதன் சொல்லும் போது மரியாளுக்கு 2 நிமிஷம் ஒன்றுமே புரிந்திருக்காது. இது எப்படி ஆகும்? இது எப்படி சாத்தியம்? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, இது எப்படி நடக்கும்? இன்னும் சில நாட்களில் திருமணத்திற்காக எல்லாம் ஆயத்தமாகி போய் கொண்டிருக்கிறது. யோசேப்புக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, இவங்க வீட்டிலே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இல்லை, கல்யாண கார்டு அடிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு விருந்து எல்லாம் ஆயத்த பண்ணியிருப்பாங்க. திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு செய்தி, இந்த செய்தியை கொண்டு போய் மரியாள் தன்னுடைய அப்பாட்டையோ அம்மாட்டையோ யோசேப்பிட்டையோ தன்னுடைய உறவினர்கிட்டையோ சொல்லவே முடியாது. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆனாலும் மரியாள் சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஆமென். அல்லேலூயா. இது எப்படி ஆகும் எனக்கு தெரியாது. இதை எப்படி மற்றவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த காரியத்தை புரிய வைத்து, யோசேப்புக்கு எப்படி புரிய வைப்பாங்க, பேரண்ட்ஸ்க்கு எப்படி புரிய வைப்பாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லும் போது அந்த கருவை சுமக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மேல நீங்க விசுவாசம் வைக்க 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 நீங்க சுமக்க ஆரம்பிப்பீங்க. யாரை தெரியுமா? இயேசுவை சுமப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வீட்டில இருந்து எலிசபெத்தை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு போறாங்க. அது ஒரு மலை நாட்டுக்குள்ள போகிறாங்க. எலிசபெத்துடைய வீட்டுக்குள்ள புகுந்த உடனேயே மரியாளுடைய வாழ்த்துதல் செய்தி அங்கே போகிறது. ஆமென். வெறும் மரியாளுடைய வாழ்த்துதல் அல்ல, இயேசுவை சுமந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தையாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்த வார்த்தை போகும்போது அந்த வார்த்தை மரியாளையும் தொட்டது, சகரியாவையும் தொட்டது. அது மாத்திரமல்ல, அடுத்த 4 மாசம் பிறகு அவங்க வீட்டில் பிறக்க போகிற அந்த பிள்ளையையும் அந்த கருவையும் அந்த சிசுவையும் என்ன செஞ்சுச்சு? இந்த மரியாளுடைய வார்த்தை தொட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை சுமக்க வேண்டும் என்றால் இயேசுவை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, ஈவன் நம்முடைய சிரிப்பு, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளிப்படக்கூடியவரா இருக்கிறார். அன்னைக்கு கழுத இயேசுவை சுமந்து போனது உண்மை. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வரவேற்பு கழுதை கிடைச்சிச்சு பாருங்களேன். அதுவரையும் அந்த கழுதைக்கு ஆளோ அட்ரஸோ எந்த காரியமும் டீட்டெயிலும் எதுவும் இல்லாத கழுதை இன்னைக்கு சரித்திரத்தில் இடம்பெற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை இயேசுவை சுமக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த கருவை சுமந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் சுமந்தாங்க. ரொம்ப பத்திரமாய் பார்த்தாங்க. ஆமென். இல்லையா? ஆமாம். சில சமயத்தில் கரு அது 2 வாரத்தில் கூட அழிந்து போயிடும். சில சமயத்தில் 4 மாதத்துக்குள்ள அழிந்து போயிடும். சில சமயத்தில் ஹார்ட் பீட் இல்லை என்றே சொல்லுவார்கள். ஆமாம். சில சமயத்தில் நம்ம இயேசு சுமக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் போக போக சில சமயத்தில் இயேசு உள்ளே இருக்கிறாரா இல்லையா, அவருடைய ஆவி இருக்குதா இல்லையான்னு கூட சில பேருக்கு தெரியாமல் கூட போயிடும். ஆனால் இந்த இரட்சகரை சுமக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இந்த மரியாளுக்கு கிடைத்தது. ஆமென். இன்றைக்கு நம்மளுக்கு தேவை அந்த இரட்சகராகிய இயேசுவை சுமந்து சொல்ல வேண்டும். போகும் இடமெல்லாம், நிற்கும் இடமெல்லாம், வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், வெளியில், சபையில், மார்க்கெட்டில், எல்லா இடத்துலையும் அந்த இயேசுவை நாம் சுமப்போம். அல்லேலூயா. நம்மளே சுமந்தார் ஒரு நாள். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம இயேசுவை சுமப்போம். அவருடைய திட்டத்தை சுமப்போம். அவருடைய தரிசனத்தை சுமப்போம். அவருடைய ஆசையை சுமப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல 3ஆவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்னாகமும் 13ஆம் அதிகாரத்தில் 23ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 13:23 வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு
பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இங்கு பார்க்கிறோம், மோசே 12 வேவுக்காரர்களை கானான் தேசத்திற்குள்ள என்ன செய்றாரு, அனுப்புகிறார். எங்கள் தேசத்தை நீங்க வேவு பார்த்துட்டு நீங்க வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார். ஸோ இப்படியா அவர்கள் வேவு பார்த்துட்டு வரும்போது ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன, 2 பேரா இங்க தோல்ல என்ன செய்றாங்க, இங்க இருந்து ஒரு கம்பு, அங்க இன்னொரு தோல்ல அந்த கம்பு தூக்கிட்டு வரார்கள். இந்த கம்பில் என்ன தூக்கிட்டு வரார்கள் என்றால் திராட்சை பழம், அத்தி பழம், மாதுளை பழம், இது அப்படியே தூக்கிட்டு வருகிறார்கள். அப்போனா பாருங்களேன், எந்த அளவுக்கு அந்த பழங்கள் ரொம்ப அதிகமாய் வெயிட்டாக இருக்கும், எவ்வளோ பெரிதாய் காணப்படும் பாருங்களேன். ஆமீன், ஹல்லேலூயா. அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்தது இந்த பழங்களாக இருக்கிறது. ஆமீன். முதலாவது பார்த்தோம் தேவனுடைய திட்டத்தை சுமக்க வேண்டும், 2வது பார்த்தோம் இயேசுவை சுமக்க வேண்டும், 3வது பார்த்தோம் பழங்களை நாம் சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு சுமக்கும்படியாய் இந்த வேளையில ஒரு காரியத்தை சொல்கிறாரு, பழங்களை சுமக்க. ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளை நம்ம சுமக்க நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உதடுகளின் கனிகளை நாம் சுமக்க இந்த கால வேளையில இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம் திராட்சை பழம். எல்லாத்துக்கும் அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் நான் சொல்லுகிறது இந்த திராட்சை இயேசு ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. இதை தூக்கி சுமந்தார்கள். 2வது பார்க்கிறோம் மாதுளை. மாதுளை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அத்திப்பழம். அத்திப்பழம் என்பது உங்களுக்கு ஒரு செழிப்பை கொடுக்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த அத்தி மரத்தை கீழே ஒருத்தர் உட்கார்ந்தார் தெரியுங்களா, ரொம்ப சேஃப்டியான ஒரு இடத்துல அத்தி மரத்தின் மேலே ஒருத்தர் உட்கார்ந்தார் பார்த்தீங்களா, சகேயு. ஆமென். இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு, ஒரு செழிப்பை குறிக்கிறது பார்க்கிறோம். திராட்சை பழம், மாதுளப்பழம், அத்திப்பழம். ஆமென். இயேசு ரத்தம், இயேசுடைய வார்த்தை, தேவனுடைய பாதுகாப்பின் அந்த செட்டைகளுக்குள் நம்ம என்ன செய்யணும், இருக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு 2 பேரா தூக்குறாங்க. என்னுடைய நான் யோசிக்கிறது எப்படியாய், ஆமாம், கணவன் மனைவி இந்த காரியத்தை தூக்கி சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 பேரும் அந்த கோல்ல என்ன செய்யணும், 2 பேரும் தூக்கிட்டு போக வேண்டும். போகும் இடமெல்லாம், வரும் இடமெல்லாம், உட்காரும் இடமெல்லாம் இந்த கனிகளால் நிரம்பி இருக்க வேண்டும். என்ன கனிகள்? அத்திப்பழம், மாதுளை பழம், திராட்சை பழம். இயேசு ரத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய அந்த பிரசனத்தையும் நம்ம சுமந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம், நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, அநேக சமயத்தில் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போவோம். அதை எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான் மண்டையை வெடிச்சிடும். பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சிப்போம். ஆனால் இன்னைக்கு இதில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம யோசிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த பழங்களை எடுத்துகிட்டு போவோம், ஆவியின் கனிகளை எடுத்துகிட்டு போகும்படியாய் கர்த்தர் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது பார்த்தோம் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். 2வது பார்த்தோம் ஆவியின் கனிகளை பார்த்தோம். அதே போல் இயேசுவை சுமக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவையில்லாத நிறைய காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சுமந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், தேவையில்லாத கவலையை சுமக்கிறோம், தேவையில்லாத பயத்தை சுமக்கிறோம். ஆமாம், தேவையில்லாத சில காரியங்களை இன்னைக்கு மரண எண்ணங்களை சுமந்துட்டு போகிறோம், பணப்பையை சுமந்துட்டு போகிறோம். இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் தேவையானது எது என்பதை கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதே போல் நீங்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உடன்படிக்கை பெட்டி, ஆமாம், அது இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலிருந்து அது எடுப்பட்டு புறஜாதிகள் தேசத்துக்கு போயிடுச்சு. ஆனால் தாவீதுக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை என்னன்னா, அதை உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது எடுத்துகிட்டு வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, முயற்சிக்கிறார்கள். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வர்றதற்காக என்ன செய்கிறாங்க, ஒரு புதிய வண்டியை செய்கிறாங்க. அங்கே 2 மாடை ஏற்படுத்துகிறார்கள். எனக்கு என்னென்னா, என்னுடைய பாயிண்டில் நான் பார்க்குறேன், அன்னைக்கு ஆசாரியர்கள் போகல அதை தூக்குறதுக்கு. யார் போகிறாங்கன்னா 2 மாடு அங்கே ரெடி பண்ணுறதை பார்க்குறோம். ஆமென். பெரிய ஊழியக்காரங்க அன்றைக்கி போகல அது, ஆனால் ஒரு 2 மாடு. அன்னைக்கு வரையும் அந்த மாடு ஏதோ ஒரு பொதியையோ ஏதோ ஒரு அழுக்கையோ தூக்கக்கூடாத சில காரியங்களை தூக்கிட்டு போயிருந்திருக்கும், அதாவது வேலையாக இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த மாடுக்கு ஒரு புதிய ஒரு ஊழியம் வருது, ஒரு புதிய ஒரு வேலை வருது. என்ன? உடன்படிக்கை பெட்டி, அதாவது தேவனுடைய மகிமையை சுமக்குகிற ஒரு ஊழியத்தை செய்கிறதா இருக்கிறது.
இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மகிமையை சுமக்குகிற ஒரு ஊழியம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவ பிரசன்னத்தை சுமக்கிற அந்த ஊழியத்தை ஒரு வாய்ப்பேசாத ஒரு மாடுக்கு கொடுத்தார் இல்லையா? தகுதியில்லாத ஒரு மாடுக்கு அங்கே வந்தது. ஆமாம், இன்னைக்கு நான் அப்படித்தான் நான் விசுவைக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்க்கும்போது பெரிய படித்ததோ பெரிய அறிவாளியோ பெரிய சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் அவருடைய மகிமையை சுமக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவருடைய மகிமையை நாம் சுமந்துட்டு போகணும். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் போயிட்டே இருக்கும்போது அந்த தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டதாம். அதனால அவங்களுக்கு பயங்கரமான வெயிலிருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிச்சு, பயங்கரமான குளிரிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சாம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் தேவனுடைய மகிமையை நான் எடுத்துட்டு போகும்போது எல்லா விதமான பொலிசிலிருந்து கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான உலகத்தின் ஆவிகளிலிருந்து ஏச்சு பேச்சுகள் எரிச்சல்கள் பொறாமையின் ஆவிகள் விபச்சாரத்தின் காரியங்கள் உலகத்துடைய எல்லா பகைகளிலிருந்து இந்த தேவ மகிமை எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் தேவ மகிமையை சுமக்கிற ஊழியத்தை தேவன் இந்த மாடு ஆகிய எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அப்ப நான் போகும் இடமெல்லாம் நிற்கும் இடமெல்லாம் தேவ மகிமையை நான் சுமக்கிறவராக இருக்கிறேன். நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மகிமை இருந்துச்சு. ஆமா, அடுத்தது நீங்க பார்க்கும்போது அந்த மகிமை எங்க வந்துச்சுன்னா சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் அந்த மகிமை இறங்கினதை பார்க்கிறோம். அப்ப அங்கங்க மகிமை இறங்குது போகுது இறங்குது போகுது இறங்குது போகுது. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, நான் எப்பொழுதுமே தேவ மகிமையை சுமந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு போர்ட்டபுளா இருந்துச்சு தேவ மகிமை, அங்கங்க அப்ப வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆமாம், டெம்பரவரியாக இருந்துச்சு. ஆனால் அதை தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் தேவ மகிமை பர்மனெண்ட்டாக என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். நான் எங்கே போனாலும் எங்கே நின்னாலும் தேவ பிரசன்னத்தையும் தேவ மகிமையையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பிசாசு என் டிகிரியை பார்த்து பயப்படுதோ இல்லையோ, தேவ மகிமையை பார்த்து அது பயந்து ஓடக்கூடியதா இருக்கிறது. தேவ மகிமை என்னை முழுவதுமாய் பாதுகாத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமையை நம்ம சுமப்போமா, தேவ பிரசன்னத்தை நம்ம சுமப்போமா. ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையை நம்ம சுமப்போமா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? ஆமாம், ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு கவலையை சுமக்கிறது, அந்த பிரச்சனையை சுமக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் அவங்க பேசினத பிரச்சனையை அவங்க பேசின வார்த்தையை அதை இதையும் தேவையில்லாத பயத்தை எதிர்காலத்துக்கு கொடுத்தான பயத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷத்தில் இது எல்லாத்தையும் நீ என் மேலே வச்சுட்டு என் திட்டத்தை சும, நான் கொடுக்குற சிலுவையை சும, என் பிரசனத்தை சும, என்னுடைய தரிசனத்தை நீ சுமந்து போ. ஆமாம், என்னுடைய மகிமையை நீ சுமந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத இந்த உலகத்தின் காரியத்தை ஒரு நாளும் சுமக்கவே கூடாது. ஆமென். எதை சுமக்கணுமோ அதை மாத்திரம் நம்ம சுமக்க கர்த்தர் இன்னைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எண்ணங்கள், ஆமாம் என்னுடைய பயங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நான் சுமக்காதபடி தேவ திட்டத்தை தேவ சிலுவையை மாத்திரம் நான் சுமக்க என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமாம், இயேசு உயிரோடு இந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்கிற வரும்போது ஒருத்தன் என்ன பண்ணானுங்களா, பாடையை தூக்கிட்டு வராங்க. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி என்ன செய்கிறாங்க, பாடையை தூக்கிட்டு வந்தாங்க. கிட்ட அந்த பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு போயிட்டே இருக்கும்போது மரித்தவனை தூக்கிட்டு வராங்க, மரித்த பாடியை தூக்கிட்டு வராங்க. இன்னைக்கும் அநேக பேர் மரித்து போன சில ஆவிகளை தூக்கிட்டு இருக்கோம், மரித்து போன சில காரியங்களை தூக்கிட்டு இருக்கோம். மரித்து போயிடுச்சுங்க, அதெல்லாம் பாவம் மரித்து போயிடுச்சுங்க. எனக்கு உண்டான சாபங்கள் எல்லாம் செத்து போயிடுச்சுங்க. எனக்கு உண்டான எதிரான சில தீங்கான காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் மரித்து போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், அதுக்கு முக்கியம் கொடுக்குறோம், அதுக்கு தேவையான காரியங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இயேசு சொல்றாரு, நீ மரித்ததை எதுக்கு தொடர? அன்னைக்கு உயிரோடைய செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மரித்து போன பல வருடமா நீங்க காரியத்தை தூக்கிட்டு இருக்கிறீங்க. இதுங்க அப்படியே நீங்க மீனிங்ல எடுத்துக்காதபடி ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்க எடுங்க. மரித்து போன சில காரியங்களை நீங்க இன்னைக்கு தூக்கிட்டு சுமந்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக.
ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் உயிர் இருக்கிற தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் மரணத்தை வென்றவர், சாத்தானை வென்றவர், உலகத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வீரம் விளக்கமிட்ட தெய்வம். ஆகவே மரித்த சில காரியத்தை தூக்கிட்டு போகாதபடி உயிருள்ள தேவனுடைய மகிமையை, ஜீவனை, வார்த்தையை, பிரசனத்தை சுமக்க இந்த நாளிலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த வருடத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய பிரசனத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய பாவத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க, என்னோட அக்கிரமத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க, எங்கள் வியாதியை நீங்கள் சுமந்துட்டீங்க, என் சாபத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க. கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். இப்போ நாங்கள் உங்கள் சிலுவையை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் தேவ பிரசனத்தை சுமக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட தேவ மகிமையை நான் சுமக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். பரலோகத்து திட்டத்தை நான் சுமக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை இன்னைக்கு நான் மரித்து போன சில காரியங்கள், உலக காரியங்கள், பாரம்பரிய காரியங்கள் நான் தூக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா, இன்னைக்கு கர்த்தர் அதை தொட்டு உயிரடைய செய்வீராக. எங்களை உயிரடைய செய்வீராக. எங்களை உயிர் மீச்சடைய செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எதை தூக்கணுமோ அதை தூக்க எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. கேட்கிற ஒவ்வொரு மக்களையும், குடும்பத்தையும் இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடம், இந்த மாதம், இந்த நாள் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய், நாட்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.